ஹலோ guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிற மாதிரியான ஒரு சூப்பரான ஃபோட்டோ எடிட்டிங்கை எப்படி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு Snapseed ஆப் தேவைப்படும். ஸோ இந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இமேஜை வச்சு எடிட் பண்ணணுமோ ஸோ அந்த இமேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ரைட் சைட் பென்சில் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா டியூன் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் வந்து பிரைட்னஸ் இதை அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு +11 வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் வரும். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு -13 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மறுபடியும் கீழே ஸ்வைப் பண்ணுங்கள். அடுத்து சேச்சுரேஷன் வரும். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் -100 வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஸ்வைப் பண்ணுங்கள். அடுத்து வந்து ஆம்பியன்ஸ்னு வரும். ஸோ இதையும் பார்த்தீங்க அப்படின்னா நான் -17 வச்சுக்கிறேன். சேம் இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னென்ன வைக்கணும் நீங்களும் அதே மாதிரி பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிக் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லேயர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் வியூ எடிட்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டியூன் இமேஜ் கீழே ஒரு சின்ன ஏரோ இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் சென்டரில் ஒரு ப்ரஷ் ஐக்கான் மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கீழே இன்ட் ஐக்கான் பக்கம் ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோவை நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு நான் எரேஸ் பண்ணுற மாதிரி நீங்களும் கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எரேஸ் பண்ணுறப்ப தெரியாமல் வெளியே எரேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏரோ இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக கிளிக் பண்ணி 100 வர வச்சுருங்க. வர வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தெரியாமல் எரேஸ் பண்ண எடுத்து மேலே மறுபடியும் ப்ரஷ் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடம் வந்து ரிப்ளேஸ் ஆயிரும். ஸோ கரெக்டாக இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் இங்கே லெஃப்ட் சைடில் ஒரு ஏரோ இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக கிளிக் பண்ணி 0 வர வச்சுருங்க. வர வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கரெக்டாக எரேஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணிவிட்டு இங்கே கீழே டிக் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேக் ஏரோ இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டபுள் எக்ஸ்போஷர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபஸ்ட்லேயே ஒரு இமேஜ் ஆட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஆட் பண்ணுற இந்த இமேஜோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜை கரெக்டாக அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக இமேஜை எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வச்சுட்டு கரெக்டாக அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சென்டரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் செகண்டாக லைட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே டிக் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியும் மேலே பார்த்தீங்க அப்படின்னா லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வியூ எடிட்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டபுள் எக்ஸ்போஷர் கீழே ஒரு ஏரோ இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே சென்டரில் ப்ரஷ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இன்ட் ஐக்கான் பக்கம் ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே லெஃப்ட் சைடு ஒரு டவுன் ஏரோ இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக கிளிக் பண்ணி 0 வர வச்சுருங்க. வரைச்சிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோவை நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு நான் எரேஸ் பண்ணுற மாதிரி கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கரெக்டாக எரேஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிக் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே பேக் ஏரோ இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மறுபடியும் இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா செலக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோவை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு ஃபேஸ் மேலே ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஜூம் அவுட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சர்க்கிள் வரும். ஸோ அது ஃபேஸ் மட்டும் கவர் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பிரைட்னஸை பார்த்தீங்க அப்படின்னா +21 வச்சுக்கிறேன். ஸோ மறுபடியும் கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹேண்ட் மேலே ஒரு கிளிக் பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் ஹேண்ட் மட்டும் கவர் ஆகிற மாதிரி அந்த ரவுண்ட் ஷேப்பை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் +26 வச்சுக்கிறேன். மறுபடியும் இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கால் மேலே ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஜூம் அவுட் பண்ணிவிட்டு ஸோ அந்த இடம் மட்டும் கவர் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா +31 வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிக் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோவை சூப்பராக எடிட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணுறது நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ சிம்பிளாக எடிட் பண்ணணும்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இதை எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணுற சிம்பிள் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் சேவ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க.